ஏ அம்மா, நம்ம தான் முத ஆளா வந்திருக்கோம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி வருஷ கட்டிலாம் வச்சிருக்காள்வோ. இன்னைக்கு எவகிட்டலாம் சண்டை போட்டு தண்ணி பிடிக்கணுமோ? சரி, வந்ததுக்கு குடத்தை வச்சுட்டு போவோம். ஒன்றும் தண்ணி வந்த பாடு இல்லை. வச்சாச்சு, கிளம்புவோம். ஒரு நிமிஷம், ஏதோ கண்ணை பறிக்க. இது எவா குடம்? திடீர்னு பித்தளை குடம்னா மினுமினு தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காள்வோ. யார் மேல இருக்க நம்பிக்கையில கொண்டு வந்து வச்சிருக்காளோ தெரியல. குடம் மினுங்குறது பார்த்தா கடையில் கொண்டு போய் வச்சா 200 300 கிடைக்கும் போலயே. எடுக்கலாமா வேண்டாமா? புது குடத்தை ஏமா இப்படி வைக்காள்வோ? வச்சுட்டு அப்புறம் அவ எடுத்துட்டா இவ எடுத்துட்டான்னு ஏசிட்டு அடப்பாள்வோ. நமக்கு எதுக்கு இப்போ ஆகும்? எப்படியும் நம்ம எடுக்கலாம், வேற விழா ஆட்டையை போட போறா. அவளுக்கு லக்க அடிக்க போகுது. அப்படியே நம்ம விடணும். நமக்கு கிடைச்ச லக்க நம்மளே எடுத்துக்கிடுவோம். வாடி தங்கம், நம்ம வீட்டுக்கு போவோம். எப்பா, சரியான வெயிட் கிடைச்சது. லக்கி பிரைஸ் இன்னைக்கு கொண்டு போய் கடையில வச்சு 300 400 ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஆமாக்கா, ஒரே மழை சின்ன சின்ன தூவிக்கிட்டே தானே கிடந்தது. இன்னைக்கு தான் கொஞ்சம் வாஞ்சிருக்கு. நம்மளாச்சும் பரவாயில்ல பிரேமா, டிவியில காட்டி தான் பார்த்துக்கோ. மெட்ராஸ்ல வாழ்ந்த ஓடலாம் என்ன பாடுபடுதாவோ தெரியுமா? ஐயோ பாவம். ஆமாக்கா, நானும் பார்த்தேன். தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கோ எல்லாம். ஊர் பூரா தண்ணி இருந்தாலும் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கிடைக்காது. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு யாராவது கொடுத்தா தான் ஆச்சு. எங்க போவ என்ன செய்யணே தெரியாம திட்டி திணறிட்டு போவோம். ஆமா, அங்க அந்த பாடு. இங்க இன்னும் 2 நாளா தண்ணி விடல. என்னைக்கு தண்ணி விடுதானோ தெரியல. மழை தண்ணியும் பிடிச்சிட்டு அவ்வளவும் சோறு பொங்கலும் வைக்கணும்னு கடையா போயிட்டு பாத்துக்க. 2 நாள் ஆகும் தண்ணி வந்து. அப்படி என்னதான் செய்தானோ தெரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னோம்லக்கா, பைப் உடஞ்சு கிடக்குன்னு. அந்த பையிட்ட நேரத்தான் பேசினேன், எல்லாம் சரி பண்ணிட்டானா. இன்னைக்கு எப்படியும் தண்ணி வந்துரும்க்கா. ஆமா, நானும் குடத்தை போட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். என் கதையும் அதே தான். வீடான வீட்டில் தண்ணி இருந்தாலும் வேலை ஓடும். ஒரு வேலையும் ஓடலை. நானும் குடத்தை போட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். என்ன ஏக்கா, எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கே போல? வாங்கக்கா, நீங்களும் வந்து இருங்க. என்ன எல்லாருக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எங்க வேலை முடிஞ்சுட்டு சோத்தை பங்கி தின்னாச்சு. இன்னும் துணி துவைக்க துணி ஊற்றி வச்சிருக்கேன். பாத்திரம் கிடக்கு தேய்க்கணும். துணி துவைக்க தண்ணி வந்தால் துவைக்கலாமான்னு பார்க்க. இன்னும் தண்ணி வந்த பாடில்லை. அப்படியா? தண்ணி வர முன்னாடியே அங்கே முக்கிய அங்கே பூரா குடமெல்லாம் அந்த ஆளை கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணி வர மாதிரி இல்லையா? எல்லாம் காஞ்சி பேல கிடக்கு. எனக்கே வருமோ வராதோன்னு டவுட்டு தான். அதெல்லாம் எப்படி இன்னைக்கு வந்துரும்க்கா? நேரத்து தான் இந்த பைப்பு சரிவா கால்கிட்ட கேட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா, நாளைக்கே தண்ணி வந்துரும்னு சொன்னாரு. அந்த சரிதாம்மா. ஆளுக்கு முன்ன எப்பாடா முத ஆளா நம்ம குடத்தை வச்சாச்சு. கடவுளே, எவ்வளவு வந்துடக்கூடாது. தண்ணி பிடிச்சு முடிக்க வரைக்கும் ஒரு 4-5 குடம் பிடிச்ச பிறதான் மற்றவளை சட்டம் கொடுக்கணும். ஒரு குடம் நிறைஞ்சிட்டு அடுத்த குடத்தை தூக்கி வச்சிட வேண்டியதான். இது நிறையதுக்குள்ள அதை ஊத்திட்டு வந்துடணும். தண்ணி வர சத்தமா கேட்கல? ஆமாக்கா, எனக்கும் கேட்குது. ஆனா யாருமே வந்து கூப்பிடலையே. ஏக்கா, எல்லாம் வாங்க, தண்ணி வந்துட்ட மாதிரி தான் சத்தம் கேட்குது. ஏதோ ஒளியங்க, நம்மளும் போய் என்னன்னு பாப்போம். தண்ணி நிறைஞ்சு போய்கிட்டு இருக்க, ஒருத்தையும் சத்தம் கொடுக்கல. என்ன தாண்டி அதுக்குள்ள குடத்தை வச்சுட்டே வந்து? இல்லக்கா, நான் இன்னும் குடத்தை வைக்கவே இல்லை. இது எவ குடமும் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காக்கா? நம்ம இத்தனை பேர் குடம் வச்சிருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லாம எவ பிடிக்கான்னு தெரியலையே. ஆமா, அது என்ன பழக்கம்? இத்தனை பேர் குடம் வச்சிருக்கோம், ஒருத்தி மட்டும் பிடிச்சா எப்படி? எல்லாரையும் சத்தம் கொடுக்கணும்ல. கடவுளே, எவ்வளவு வரமுன்னு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா எல்லாரும் வந்துட்டாலே. இப்ப சண்டைக்கெல்லாம் இருப்பாளுவே. சமாளிப்போம். என்னக்கா, தண்ணி சத்தம் கட்டு ஓடியாந்தீங்களோ? இப்ப நமக்கு வருது. வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் பாத்துக்கிடுங்க. தண்ணி வீணா போகுது பாத்தீங்களா? அதனாலதான் என் குடத்தை வச்சுட்டு உங்களை சத்தம் கொடுக்கலாம் தான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. அப்படியா? அந்த அளவுக்கு நீ நல்லவளோ? நாங்க தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமோ? என்ன சாந்தியக்கா, பேச்செல்லாம் ஒரு தினுசா போகுது. தண்ணி வருதா வரல நீங்க தான் கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்க்கணும். நான் பார்த்தே, நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காண்டி நான் பதில் சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. அவசியம் இல்லையா? முதல்ல குடத்தை வச்சவன் நான். அந்த சிவப்பு கலர் குடம் நான் வச்ச குடம். உன் குடம் இந்த ரோஸ் கலர் எனக்கு அடுத்து நீ கொண்டு வந்து வச்சதை நானே பார்த்தேன். இப்ப என்னடா எனக்கு முன்னாடி 2-3 குடம் நீ பிடிச்சிருக்க. அப்ப வருஷம் என்னத்துக்கு வைக்க எல்லாரும்? ஏமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் குடம் இருந்தது, நான் தூக்கி வச்சேன். வேணா நான் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிடிங்க. நீ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிடிக்கணுமோ? நான் தான் முதல்ல வச்சவா. நான் தான் பிடிப்பேன். அதுக்கப்புறம் தான் நீ பிடிக்கணும். 2 குடம் பிடிச்சிட்டல. இனி எல்லாரும் பிடிச்சு முடிச்ச பிறகு கடைசியில் வந்து பிடி. கடைசியில எல்லாம் பிடிக்க முடியாது. என் குடத்தை நான் வச்சிருக்கேன், நிறைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஆள விடுங்க, நம்ம என் குடத்தை தூக்கட்டும். அதான் நாங்க வர முன்னாடி 4-5 குடம் பிடிச்சிட்டல. அப்புறம் என்ன பிடிக்க போறாங்க? எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே நீ பிடிச்சா போதும். என்ன எல்லாரும் மிரட்டிட்டு அழைக்கியலோ? நெட்டச்சி குட்டச்சி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டா நான் பயந்துருவணும். நீங்க வந்து பிடிக்காததுக்கு நான் எப்படி காரணமா முடியும்? நான் வச்ச குடத்தை நான் எடுத்துட்டு தான் போவேன். நீ இந்த குடத்தை என்ன தூக்கிட்டு போயிருந்தா நானும் பார்த்தேன். சந்திக்கா தூர போங்க. அந்த ஒரு குடத்தை நான் கொண்டு போறேன். வழிய விடுங்க. 4-5 குடத்தை பிடிச்சிட்டு இந்த குடத்தையும் கொண்டு போறியா நீ? வீணா பிரச்சனை வேண்டாம். என் குடத்தை தந்துரு. தர முடியாது. கடவுளே, ஆஞ்சநேயி தூர போடல பாரு. என்னைய அடிக்க ஒன்னிய சண்டை போடாதே. விடுங்கம்மா, சண்டை விடுங்க. எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டீங்களா? இருக்கட்டும், என் வீட்டுக்காரனை கூட்டு வந்து இன்னைக்கு உங்களை ஒரு வாரி ஆக்குதே பாரு. வந்ததெல்லாம் பண்ணிட்டு புருஷனை கூட்டு வர போறானா? இவன் புருஷன் பெரிய இவன். அவன் வந்ததும் பயந்து நடுங்கிடணும். நம்ம ஒவ்வொருத்தர பிடிக்க ஆரம்பிப்போம். நம்மளே குடத்த முதல்ல வைக்கேன். உம்மாலோ, என்னக்கா இவ்வளவு நேரம் அந்த முக்காடு காட்ட என்ன சண்டை போட்டு என்ன பாடுபட்டேனா? நான் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த லட்சுமியை பார்த்தியா? கொண்டு போய் முதல் ஆளா குடத்த வைக்காவே.
ஏக்கா அவியதாங்க்கா வருஷம் வச்சிருக்காவ நேத்தே கொடுத்த கொண்டு போட்டாவ. இப்போ நம்ம கேட்டோம்னு வைங்க நமக்குள்ளேயே பெரிய சண்டையாக போயிடும். சித்த நேரம் அவிய பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாக்கா, அப்புறம் நம்ம பிடிப்போம். இவர்களுக்கா நீ சண்டை போட்ட பாரு, ஏன் புத்தியே சொல்லணும். சின்ன பொண்ணு சரசக்கா பிடிச்ச பிறகு நான் தானே பிடிக்கணும். எக்கா சரசக்காவுக்கு அடுத்து நான் தான்க்கா வச்சிருந்தேன் குடம், அவளுக்கு அடுத்து நான் பிடிக்கணும், எனக்கு அடுத்து சின்ன பொண்ணு பிடிக்கணும். கடைசியாக தானக்கா நீங்கள் வச்சிய. ஏம்மா நான் எல்லாருக்காடையும் சண்டை போட்டு உருண்டுட்டு கிடந்தோம்ல, உங்க எல்லாருக்காடையும் தானே சண்டை போட்டேன். எனக்கு கூட ஒரு குடம் தரலாம்ல. சாந்தி இந்த குடத்தானா கொண்டு போமா வீட்டுக்கு, நான் அடுத்த குடத்தை பிடிச்சிக்கிடியே. ஐயா பரவாயில்லக்கா, இருக்கட்டும் இருக்கட்டும் சாந்தி, ஒரு குடத்தை தூக்கிட்டு போ, அதுக்கடுத்து நான் பிடிச்சிக்கிடியே. சரிக்கா நானே பிடிச்சிக்கிடியே. ஏக்கா தண்ணி வந்துட்டோ? ஆமாம்மா வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஏக்கா இவ்வளோ நேரம் ஆயிருக்குல, ஒரு எட்டு எனக்கு சத்தம் கொடுத்துக்கலாம்லக்கா. கோமதிக்கா நீங்க 2 நாள் முன்னாடி உங்க அம்மாட்டுக்கு பண்ணிடலாம், நீங்க இல்லையே நினைச்சுக்கலாம், நான் விட்டுட்டேன். இல்லை சின்ன பொண்ணே, நேற்று சாயந்தரமே நான் வந்துட்டேன். ஐயா அப்படியா? இது தெரியாமலாம் நான் சத்தம் கொடுக்கல, உங்க குடத்தையும் காணையில, அதான் ஒன்றும் சொல்லலை. நான் குடம் வச்சுட்டு தான்ப்பா போனேன், எல்லாரும் குடம் வச்சிருந்தியே, அதுக்கப்புறம் தான் நான் கடைசியே வச்சேன் பார்த்துக்க. அப்படியா? உங்க குடம் ஒன்றும் காணையிலையாக்கா? இப்படி எல்லாரும் குடமும் வச்சிருக்கேன், நம்ம குடம் தெரியாதுங்க கண்டிதாம்மா, நான் பித்தளை குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போனேன். பித்தளை குடமா? ஒரு குடம் கூட இங்க பித்தளை குடம் கிடையாக்கா, எல்லாம் பிளாஸ்டிக் கொடுத்து தான் எல்லாரும் வச்சிருக்காவே. காணலன்னா குடத்தை யார் எடுத்திருப்பா? என்ன பொம்மரி, பித்தளை குடத்தை கொண்டு வந்து ஒரு நடுல வைக்கலாமா? எத்தனை பேர் போறாவோ வராவோ, வெளியூர் ஆட்கெல்லாம் ஜாமான் வைக்க வராங்க போறாங்க, யார் எடுத்துட்டு போனா என்ன தெரியும்? ஏக்கா ஊரு போயிட்டு வந்தப்போ நிற குடமா இருந்ததுக்கா, எல்லா குடமும் சரி எல்லாத்தையும் மாத்திட்டு பிடிக்கணுமே தேக்கைக்கு சோம்பரப்பட்டு போய் அந்த பித்தளை குடத்தை கொண்டு வந்து இங்க வச்சுட்டோம்க்கா. எந்த நாசமா பரவா என் குடத்தை எடுத்தாலோ தெரியலையேக்கா. ஐயோ குடம் எடுத்து தெரிஞ்சுட்டு போலங்க, இவ குடமா அது விட மாட்டாளே. இப்படி இருக்கே கோமதி, பித்தளை குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்திருக்கிய, கொஞ்சமா கூரோட இருக்காண்டாமா. யாரை கேட்க முடியும், நீ எடுத்தியா நான் எடுத்தியான்னு மனசாபத்துல போய் முடியும். யோசனை இல்லாம இப்படி பண்ணிட்டேனக்கா, குடத்தை விட்டுட்டு முழிக்கனே. பித்தளை குடம்க்கா, கனத்த குடம்க்கா என் குடம். எம்மா எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த குடம்ல. கோமதிக்கா குடத்துல பேர் எழுதிருக்கீங்களக்கா? இல்லேம்மா எழுதலையே, நான் புது குடம்ல, என் குடம்ல தனியா தெரியும் நினைச்சிடல கொண்டு வந்து வச்சேன். எடுத்தவா நல்லாவே இருக்க மாட்டா, அவ பெரியில போவா. ஆனா ஒண்ணுக்கா, என் குடத்தை எடுத்தவளுக்கு முட்டை வந்துருச்சு வச்சு, அவன் 2 நாளே ரத்தம் கக்கி சாவதால இல்லையான்னு பாருங்கக்கா. ஐயோ இவ பேச பார்த்தா பயமாலாம் இருக்கு, முட்டை கிட்ட வந்துருச்சு வச்சானா அது வேற. நான் ஈசா கொண்டு தான் குடத்தை கிட்ட வச்சிருவோம். சின்ன பொண்ணு எனக்கு என்னமோ இந்த 4 மணி மேல சந்தேகமா இருக்கு பாத்துக்க. ஐயா அவியெல்லாம் குடத்தை எடுக்க மாட்டா பிரியமா. நான் என்ன வேணும்னா சொல்லியே, இவன் குடத்தை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்கல, இந்த 4 மணி அங்கிட்டு பார்க்காம ஓடுனாவோ. வா ஒரு 8 போய் பெறத்த போய் பாப்போம் என்ன செய்தா ஒண்ணு. இவள் எங்க இவ்வளவு வேகமா ஓடியாள்வ, இவ்வளவு கண்டு எடுத்திருப்பாள்வளோ. சரசக்கா சின்ன பொண்ணு உமாவும் நான் பேசிக்கிட்டு இருக்கல, குடுகுடுன்னு ஓடுறத பார்த்தா இவ்வளவு கண்டு எடுத்திருப்பாள்வளாக்க. ஐயா அது அப்படிலாம் செய்யாது உமா, வீட்டுல தான் வேலை இருக்கும் அதான் போயிருப்பாவ. இருந்தாலும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோங்க. சரி வா போ. ஏக்கா நம்ம இவ்வளோ பிறத்த வந்தா இவள் என்னக்கா சாந்தி வீட்டு வாசல்ல வந்து நிக்காள்வோ. அதைத்தான் நானும் நினைக்க கோமதி, இவள் எங்க வந்து நிக்காள்வ. சரி கொஞ்ச நேரம் நின்று பாப்போம் என்ன நடக்குன்னு. சின்ன பொண்ணு அநேகமா அந்த 4 மணி குடத்தை எடுக்கத்தான் இவ்வளவு வேகமா வந்திருக்கும்னு நினைக்கேன். நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் நின்று பாப்போம், என்ன குடத்தை எடுத்துட்டு வந்தாலும் வரும். எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தோணலவுமா, நீ சொல்லியே நானும் வந்து நிற்க. 4 மணி குடம் கூட திருடுமாக்கும். அது முடிச்ச மொழியே சரியில்லை சின்ன பொண்ணு, அதானே நான் பெறத்தே வந்தேன். சரி பாப்போம் என்னன்னு. ஊர் வளர்த்த இல்லாத குடம், இவ ஒருத்தி தான் அந்த குடம் வச்சிருக்கேனக்கா. இம்மினியோண்டு இருக்கு, என் இடுப்புக்கு கூட பத்தல இந்த குடம். ஆனத்துக்கும் பூமிக்கும்லாம் குதிக்கா. என்னமோ அவ ஒருத்தி தான் பித்தளை குடம் வச்சிருக்கானக்கா, வேற ஊர்க்காரி எவட்டையுமே இல்லல்ல, இவட்ட மட்டும் தான் இருக்கு. அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாலும் மத்தவங்க என்ன பக்கத்து கலவன்ட்டா வருவோ. முதல்ல அவ குடத்தை முறையில தூக்கி வீசணும். முறையில போட முடியாதான், ஏன்னா ஆட்டையை போட்டு வந்து பத்தில, அதனால ஏதாவது ஒரு மூலையில தூக்கி வீசிட்டு உன் குடம் காத்துல அடிச்சு அங்கிட்டு போயிருதுமா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அப்படியா? அதை நான் நம்பியிருந்தேன். இவ இப்ப வந்தா சாந்தியக்கா, நாங்களும் வந்திருக்கோம். இந்த வந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு குடத்தை கூட விடாம கலவன்ட்டடக்கிய. ஏன் நீ குடத்தை எடுத்ததே கிடையாதோ? ஏன் குடத்தை எத்தனை தடவை கலவன்ட்டிருக்க நீ? ஏ படுபாவி, உன் குடத்தை நான் என்னைக்கு எடுத்திருக்கேன், இப்படி அப்பட்டமா பழி போடுதே. நீங்க ஒரு நாள் தான் அந்த குடத்தை எடுத்திருக்கேன், இது வரைக்கும் என் குடத்தை எத்தனை பேர் கலவன்ட்டுருக்காங்க தெரியுமா? நானா உன்னைய மாதிரி பின்னாடியே வந்து எச்சிக்காத்தனமா பார்க்க மாட்டேனே, எடுத்தவா என்னன்னு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன். இப்படியா பெறதா வந்து பார்த்துட்டு கிடப்ப? சீ மனுஷியா நீ எல்லாம். என்ன சாந்தி இது ஒரு பெரிய மனுஷன் செய்த வேலையா இது? இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டு என்னமோ நல்ல மாதிரி பேசிய. ஏன் சரசக்கா போன தடவை ஏன் கொடுத்தீங்கன்னா காணும்னு சொன்னேன், இப்படியே எல்லாருமே சேர்ந்து எனக்குன்னு வந்தியே. சாந்தி அது யார் எடுத்தவனே தெரியாம யார் வீட்டுல போய் பார்க்க முடியும்? இப்ப கூட சின்ன பொண்ணு உமாவும் அவன் வீட்டு தேடி வந்தாவோ, என்னது மரவன்னு தெரியாம அவளை பெருத்த நாங்க வந்தப்பதான் இந்த கூத்து தெரியுது எங்களுக்கு. சரி தெரிஞ்சுட்டுல, நாங்க உங்க குடத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. அம்மா ஐயோ நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை, சாதாரணமா செய்யற விஷயம் எல்லாம் பூதமா கிளம்புதே. இனி இங்க நின்று நம்மள கொண்டு விடுவாங்க, பெறவா சொல்லியா ஓடிட வேண்டியதான்.
4 மணி உடவ செய்ய அந்த வாரேன்